ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மாஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள், கறி மசாலா தூள் ரெண்டுமே பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் ரொம்பவே டேஸ்டியாக எப்படி அரைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு பேக்கிங் ஒர்க்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதில் முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கறி மசாலா தூளும் குழம்பு மிளகாய் தூளும் தான். வாங்க இப்போ இதுக்கான ப்ரிப்பரேஷன் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குழம்பு மிளகாய் தூளுக்கு மிளகாய் இந்த மாதிரி காம்பு கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம். நான் 1/4 கிலோ இந்த மாதிரி நீட்ட மிளகாவும் 1/4 கிலோ காஷ்மீரி மிளகாவும் எடுத்திருக்கேன். அப்போது கலரும் காரமும் நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 1.5 கிலோ தனியாவுக்கு 1 கிலோ மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1.5 கிலோ தனியாவுக்கு 1/2 கிலோ மிளகாய் தான் சேர்க்க போகிறேன். அதில் 1/4 கிலோ காஷ்மீரி சில்லி, 1/4 கிலோ நீட்ட மிளகாய். இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2-3 கைப்பிடி உருவி நல்லா அலசிட்டு உலர்த்தி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ 2 மிளகாவையும் நம்ம ஒன்றா கலந்து எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி சகனில் நம்ம ஒன்றா கலந்து எடுத்து வச்சுக்கும் போது மாடியில் போயிட்டு ஈஸியாக நம்ம காய வச்சுக்கலாம். அதனால 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து மல்லி, முழு மல்லியாக நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லியாக பார்த்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நிறைய குவான்டிட்டியில் அரைக்கிறோம் இல்லையா, அப்போ நமக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமையும் இருக்கும், அதே மாதிரி நல்லா வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட்டில் ஏதோ ஒரு பிராண்டு ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லியாக பார்த்து வாங்கி இதை இப்போ நான் சகனில் கொட்டி வச்சுக்க போகிறேன். அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொட்டி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போய் காய வச்சுக்கலாம். மல்லி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது மாதிரி மல்லியும் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மல்லியோட அளவு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ. நான் 1 கிலோ பேக்கெட் ஒன்றும் 1/2 கிலோ பேக்கெட் ஒன்றும் வாங்கியிருக்கேன். 1.5 கிலோ மல்லிக்கு 1/2 கிலோ மிளகா அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மல்லியும் 2 பேக்கெட்டையும் சேர்த்து ஒன்றா கொட்டிக்கலாம். குழம்பு மிளகாய் தூளுக்கு நல்ல வாசமும் டேஸ்ட்டும் தரத்துக்கு வேறு என்னென்ன பொருள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் சீரகம், ஒரு 100 சோம்பு, 100 மிளகு, இதில் 3/4 தான் நான் சேர்ப்பேன். இந்த மாதிரி ஒரு 3 துண்டு பெருங்காயம், ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு, 50 வெந்தயம், 25 கடுகு, இந்த மாதிரி ஒரு 4-5 துண்டு மஞ்சள் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 50, உளுத்தம் பருப்பு ஒரு 50 உளுத்தம் பருப்பு. இது போக ஒரு 2-3 கைப்பிடி கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நம்ம காய வச்சிடுவோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் அரைக்கும் போது வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் காய வச்சுக்கலாம் வாங்க. இப்போது மாடியில் நல்லா ஒரு பெரிய துணியாக விரித்து 4 பக்கமும் கல் வச்சாச்சு. இதில் ஃபஸ்ட்டு மல்லியை காய வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு மல்லியை பரத்திட்டு அதுக்கப்புறம் மிளகா மேலே பரத்தும் போது நல்லா காஞ்சி வரும். என் கூட எங்கள் வீட்டு மரியங்காவும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தாங்க. நீ மட்டும் தனியாக எப்படிமா செய்வேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து இப்படியே பேசிக்கிட்டே காய வச்சிட்டு இருந்தோம். நம்ம இந்த மாதிரி வேலை செய்யும் போது இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எல்லாருக்கூட நம்ம சேர்ந்து வேலை பார்க்கும்போது அது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் ஒரு திருப்தியாகவும் இருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மசாலா ப்ரிப்பரேஷன்லாம் நம்மளே செஞ்சு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும் போது அது ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் தான். இந்த குழம்பு மிளகாய் தூள் எல்லா விதமான ஆணத்துக்கும் சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா குழம்பு ஆணம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். மீனானோ, கருவாட்டானோ, காய்கறி ஆனோ, இந்த மாதிரி புளி சேர்த்து செய்கிற எல்லாத்துக்குமே குழம்பு மிளகாய் தூள் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் பொடியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக மீன் வறுவல் நம்ம செய்யும் போது அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு நிறைய அரைக்கிறதுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா கம்மியான மெஷர்மெண்ட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருந்தோம், நல்லா காஞ்சி முடிச்சிருச்சு. சரி இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அப்படியே வாளியில் மாற்றி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்ருக்கோம்.
அடுத்த நாள் நான் வந்து கறி மசாலாக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழு மல்லி வந்து 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் ஏற்கனவே வந்து கப் அளவுலேயே நான் காமிச்சிருக்கேன், நம்மளோட சேனலில் இருக்குது, போயிட்டு பாருங்கள். அதுக்கு 1/4 கிலோ சோம்பு, 1/4 கிலோ சீரகம், ஒரு 200 கிராம் மிளகு மாதிரி வாங்கிக்கிட்டேன். 10 ரூபாய்க்கு வந்து பிரிஞ்சி இலை வாங்கியிருந்தேன். இது நல்லா வாசம் இருக்கும், அதனால 10 ரூபாய்க்கு போதும். ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் ஏலக்காய், அதுக்கு கொஞ்சம் கம்மியாக பட்டை, அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து கிராம்பு வந்து இந்த மாதிரி மொட்டு உள்ள கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். கூடவே வந்து ஒரு 25 கிராம் வந்து அன்னாச்சி பூ சேர்த்துக்குவோம், ஏன்னா இது நல்ல வாசமாக இருக்கும், அதனால 25 கிராம் போதுமானது. இப்போ இது எல்லா பொருளையும் வந்து ஒரே சகன்லேயே நம்ம கொட்டிக்கிட்டு கலந்துக்கிட்டு மாடியில் போயிட்டு காய வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மல்லி கொட்டிக்கிறேன். மல்லி பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லையா. இது கூடவே மற்ற பொருள் எல்லாமே நான் சேர்த்தே இன்னொரு சகனில் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏலக்காவுடைய அளவு வந்து ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சு, எனக்கு ஏலக்காய் ஸ்மெல் அந்த அளவுக்கு பிடிக்காது அப்படின்னா ஒரு 80 கிராம் மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 10 கிராம் வந்து பட்டை கிராம்பெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிரியாணிலேருந்து, நீங்கள் கறி குழம்புலேருந்து, வறுவல்லேருந்து, சிக்கன் 65க்கு கூட 2 ஸ்பூன் சேர்த்து செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் கொட்டி ஒன்றா கலந்துட்டேன், மாடியில் போயிட்டு காய வச்சுக்கலாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வெயில், அதனால் ஒரே நாள் காஞ்சிருச்சு. இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி பாதாமும் ஒரு கைப்பிடி முந்திரியும் சேர்த்து நம்ம காய வைக்கலாம். நான் அன்னைக்கு மறந்துட்டேன் இது கூட சேர்த்து காய வைக்க, அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா தனித்தனியாக காய வச்சு எடுத்துக்கிட்டேன் வேற ஒரு சகனில் கொட்டி. இப்போ நல்லா காஞ்சி வந்துருச்சு ஒரே நாள்லேயே, நல்ல வெயிலுங்கிறதுனால இந்த இலையெல்லாம் பாருங்க எப்படி மொறுன்னு ஆயிடுச்சுன்னு. இது கூடவே நான் காய வச்ச பாதாம் முந்திரியும் சேர்த்து ஒன்றா ஒரு வாளியில் கொட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை தான் சேர்க்க போகிறேன். என் கைப்பிடியில் பார்த்தீங்கன்னா 2 சேர்த்து 2 கைப்பிடி இருந்தது, அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டேன். குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் அரைச்சி கொடுத்துருந்தாங்க, கலரும் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா சில மிஷின் எல்லாம் அரைச்சா திப்பியாக இருக்கும், இங்கே நல்லா நைஸாக கரெக்டான பதத்தில் இருந்துச்சு. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன், இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கறி மசாலாவும் வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி மிஷினில் ஒரு 10 நிமிஷம் வந்து ஆற வச்சு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வாளியில் தண்ணி புகாது, தண்ணி விடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரெண்டுமே பர்ஃபெக்டான கலரில் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ வந்து பேக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்லாம் வாங்கி எடுத்து வச்சுட்டு பேக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கவரில் வந்து ஒரு ஆஃபாக ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருமே வந்து நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு வரவே ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறமா எல்லோரும் உட்காந்து அவங்க ஃபில் பண்ணி கொடுத்தாங்க, நான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா துபாயிலையும் கிடைக்கிது, தமிழ்நாடு மசாலா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம கையால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப நாளைக்கும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு போகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிடைக்கிற துபாயில் கிடைக்கிற மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் திப்பியாக வந்து குழம்புக்கு வந்து அவ்வளோ நல்லா இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், அதனால நான் இந்த மாதிரி திருப்தியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஸ்டரும் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேட்டதுனால அவங்களுக்கும் சேர்த்தே பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் அரைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.